Hello students, in this video we are going to learn a linear differential equation. So how to solve a linear differential equation. So first the linear differential equation தான அப்படினு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். So எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? So dependent variable எப்படி இருக்கணும்? டிகிரி 1 இருக்கணும். அதோட டெரிவேட்டிவ் எப்படி இருக்கணும்? டிகிரி 1 இருக்கணும். ஸோ இங்கே இருக்கிற டெரிவேட்டிவ்ஸ்லாம் என்னது டிஎக்ஸ் டிஒய் அதெல்லாமே டெரிவேட்டிவ்ஸ் எப்படி இருக்குது டிகிரி 1 இருக்குது. ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸோ ஹியர் வி ஹாவ் சி எப்படி இருக்குது எக்ஸோட பவர் என்ன இருக்குது 1 இருக்குது. ஆனால் ஒய்யோட பவர் எப்படி இருக்குது 2 இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் ஒய் இஸ் இன்டிபெண்ட் வேரியபிள். ஸோ ஒய் எப்படி இருக்குது இண்டிபெண்ட்டாக இருக்குது. எக்ஸ் தான் எப்படி இருக்குது டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ அதோட இப்போ டிகிரி என்னவாக இருக்குது 1 இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு கிவ் த ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸில் தான் நம்ம என்ன கொடுக்கணும் ஆன்சர் கொடுக்கணும். நம்ம போன ப்ராப்ளமில் என்ன கொடுத்தோம் ஒய் கண்டுபிடிச்சோம். ஒய்யை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கண்டுபிடிச்சோம். அப்படின்னா ஒய் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ போன ப்ராப்ளமில் எல்லாவோட டிகிரியும் எப்படி தான் இருந்துச்சு 1 இருந்துச்சு. ஸோ நோ நீட் டு ஒரி. ஸோ அப்படியே லீனியர் ஈக்குவேஷன் தான் சொல்லிட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே எப்படி இருக்குது ஒய் ஸ்கொயர்டு வந்து பவர் 2ல் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணோம் எது டிபெண்ட் வேரியபிள் எது இண்டிபெண்ட் வேரியபிள்னு ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அப்போ எக்ஸ் தான் என்னது டிபெண்ட்னா எதையாவது சார்ந்து இருக்கிறது. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி தான் இருக்கும் ஒய்யை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கும். எக்ஸ் வந்து ஒய்யை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். ஆனால் ஒய்யோட வேல்யூ எப்படி தான் இருக்கும் இண்டிபெண்ட் எதையுமே சாராமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யை தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் இண்டிபெண்ட் வேரியபிளாக எடுத்துக்கணும். எக்ஸை நம்ம டிபெண்ட் வேரியபிளாக எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் தான் என்ன சொல்யூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா dx by dy ப்ளஸ் px is equal to q இந்த ஃபார்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸோட சொல்யூஷன் என்னன்னு தான் என்ன சொல்ல போகிறோம் ஃபைண்ட் பண்ண போகிறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் நம்ம ஆன்சர் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ dy by dx ப்ளஸ் py is equal to q இந்த ஃபார்முலா இருக்கிற லீனியர் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பார்த்துருக்கோம் இட் இஸ் நத்திங் பட் y into e power integral p dx is equal to integration of e power integral p dx into q dx plus c பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எப்படி நம்ம ஆன்சர் கொடுக்குறது அப்படின்னா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் அஸ் ஒய், எங்கெல்லாம் ஒய் இருக்கோ யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் அஸ் எக்ஸ். ஸோ அப்போ மீதி எல்லாமே ஒய்யை எப்படி கொடுக்கணும் நம்ம ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் ஆன்சர் கொடுக்கணும். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் வேல்யூ அஸ் எக்ஸ். ஸோ அப்போ dx by dy ப்ளஸ் py is equal to yes it is px is equal to q. இதோட ஃபார்ம் எப்படி வந்துடும் x into e power integral p dy is equal to integration of e power integral p dy into q dy plus c இந்த ஃபார்முக்கு வந்துடும். ஸோ அப்போ e power integral p dy யோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இப்போ p என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும் q என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்னது 1 plus y squared dx plus x minus tan inverse of y dy is equal to 0 இதுதான் given problem. ஸோ அப்போ எப்படி மாற்றணும் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் dx by dy ப்ளஸ் px is equal to q இந்த ஃபார்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும் கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை. ஸோ அப்போ px is equal to qனா p என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணோம் q என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணோம் ஃபஸ்ட்டு இதை சேஞ்ச் பண்ணணும். இந்த கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை இந்த ஃபார்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணலாம் இங்கே dx இருக்குது நம்மளுக்கு என்ன வேணும் பை dy வேணும். அப்போ த்ரூ அவுட்டாக என்ன செய்யலாம் dyயால் டிவைட் பண்ணலாம். ஸோ அப்போ த்ரூ அவுட்டாக இந்த ஈக்குவேஷனை dyயால் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 1 plus y squared dx by dy plus x minus tan inverse of y into dy by dy ஏன்னா dyயால் த்ரூ அவுட்டாக ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ dy by dy என்னவாயிடும் போயிடும். ஸோ ஹியர் யூ வில் கெட் 1 plus y squared dx by dy is equal to x அந்த சைடு கொண்டு போகும்போது minus x plus tan inverse of y. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி இங்கே 1 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ இந்த டேர்மை நம்ம இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் வரும் ப்ளஸ் எக்ஸ் பிகம் மைனஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் வில் பிகம்
plus. Okay, so அப்போ என்ன செய்யலாம் 1 plus y square dx by dy is equal to minus x plus tan inverse of y கொண்டு வந்துட்டோம். அப்போ dx by dy மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அப்போ இந்த சைடு என்ன செய்யலாம், இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ யூ வில் கெட் dx by dy is equal to minus x by 1 plus y squared plus tan inverse of y by 1 plus y squared. ஸோ இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் டேர்மை இங்கே கொண்டு வாங்க. ஏன் it should be of the form dx by dy plus px. ஸோ எக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. px ஃபார்ம் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ p வந்து என்னது 1 by 1 plus y squared is px. ஓகே, it is p. ஸோ எக்ஸ் தவிர மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே என்னது p, which is equal to q. q is nothing but tan inverse of y divided by 1 plus y squared. So this is q and p dx by dy plus px. So p, what is p? 1 by 1 plus y squared is p. Okay, so q is tan inverse of y by 1 plus y squared. ஸோ இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியும் நம்மளுக்கு. இட் இஸ் x into e power integral p dx is equal to, it is p dy is equal to integration of e power integral p dy into q dy plus c. ஸோ e power integral p dy யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். ஸோ e power integral p dy ஃபைண்ட் பண்ணுறதுக்கு we have to find integral p dy. ஸோ வாட் இஸ் integral p என்னது, it is 1 by 1 plus y squared into dy. ஸோ அப்போ எந்த ஃபார்மில் இருக்குது, a squared by a squared plus y squared ஃபார்மில் இருக்குது, which is nothing but tan inverse of y by a. a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, it is 1. ஸோ அப்போ y by 1. ஸோ சிம்ப்ளி யூ கேன் ரைட் இட் அஸ் tan inverse of y by 1 எப்படி எழுதலாம், yன்னு எழுதலாம். ஸோ integral p dy கண்டுபிடிச்சிட்டோம். வாட் இஸ் e power integral p dy, it is e power tan inverse of y. ஸோ அப்போ e power tan inverse of y is this value. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், e power tan inverse of y ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். வாட் இஸ் q, q is nothing but tan inverse of y by 1 plus y squared ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த க்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், x into e power tan inverse of y which is equal to integration of e power tan inverse of y. q is nothing but tan inverse of y by 1 plus y squared into dy plus c. ஸோ இந்த இன்டெக்ரலில் பாருங்கள், இதை நம்ம அப்படியே ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியாது. ஸோ அப்போ எப்படி செய்யலாம், சிம்பிளிஃபைட் ஃபார்முக்கு கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபைட் ஃபார்ம் கொண்டு வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாமா, இங்கேயே tan inverse of y இருக்குது, இங்கேயே tan inverse of y இருக்குது. ஸோ வாட் யூ வில் கெட், ஸோ tan inverse of y கேன் பி டேக்கன் as t. ஸோ tan inverse of yக்கு பதிலாக என்ன போட போகிறோம், டீன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ dy என்னன்னு வேணும். ஸோ அப்போ dyனா யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் திஸ் டேர்ம். ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், tan inverse of y யோட டிஃபரன்ஷியேஷன் 1 by 1 plus y squared into dy. இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் என்னது, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது tan inverse of y கிடச்சின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன தான் கிடைக்கும், 1 by 1 plus y squared கிடைக்கும். ஓகே, ஸோ 1 plus 1 by 1 plus y squared into dy is nothing but dt. அப்போ இந்த டேர்மை 1 by 1 plus y squared into dy can be replaced as dt. tan inverse of yக்கு பதிலாக என்ன போடுவோம், t போடுவோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், which is equal to, இந்த சைடு இருக்கிறத நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இன்டகிரேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ e பவர் என்ன போடுவீங்க, t, e பவர் t into t dt. ஏன்னா dy by 1 plus y squared எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம், dtன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் e power t into dt. e power t into dt is x tan inverse of y. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், x into e power tan inverse of y is equal to integration of t into e power dtன்னு இருக்கா. ஸோ இதை நம்ம என்ன ஃபார்முக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னா u dv ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். ஸோ எப்படி எழுதலாம், u dv ஃபார்மில் எப்படி எழுதுவீங்க, u dv ஃபார்ம்னா என்ன அர்த்தம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், e பவர் t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் திருப்பி e பவர் t dt தான் கிடைக்கும். ஸோ அப்போ e பவர் t dt கேன் பி ரிட்டன் அஸ் எப்படி எழுதலாம், d of e பவர் tன்னு எழுதலாம். அப்போ u dv ஃபார்முக்கு இதை கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ u dv ஃபார்முக்கு கொண்டு வந்தால் எப்படி எழுதுவீங்க, ஆன்சர் இட் இஸ் ஈக்குவல் டு
uv minus integration of integral u dv is equal to, it is integral u dv formula இருக்குது. அப்போ uv minus integration of v du ஃபார்முக்கு எழுதலாம். ஸோ அப்போ u என்னது t, t into e power t. அப்போ t into e power t is uv minus integration of v, v யோட integration என்னது, v என்ன போடுவீங்க, it is e power t, d of v இருக்கு இல்லையா, ஸோ it is e power t. what is du, t differentiate பண்ணும்போது it is dt. okay, அப்போ t into e power t minus integration of e power t is the integration value. இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ என்ன, இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். t into e power t minus integration of e power t dt. ஸோ x into e power tan inverse of y is equal to t into e power t minus integration of e power t dt plus c. c வந்து நம்மளுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்ம்லேயே இருக்குது. ஓகே, ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இட் இஸ் நத்திங் பட் e power t. integration of e power t is e power t. ஸோ அப்போ எப்படி எழுதிடலாம் காமனாக, t minus 1 into e power tன்னு எழுதிடலாம். e power t காமனாக எடுத்துடலாமா. ஸோ இட் இஸ் x into e power tan inverse of y is equal to t minus 1 into e power t plus c. so plus c is the constant term. ஸோ அது கேரி ஆகிட்டே வரும். ஸோ அப்போ எப்படி எழுதுவீங்க, டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், you can substitute t as tan inverse of y. ஸோ அப்போ e power t can be written as e power tan inverse of y into t minus 1 is tan inverse of y minus 1 x into e power tan inverse of y is equal to e power t இருக்கா. ஸோ e power tan inverse of y into tan inverse of y minus 1, t minus 1 எழுதியிருக்கோம் இங்கே. ஓகே, எஸ். ஸோ இதுதான் என்னது நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கு ப்ளஸ் சி. ஸோ நம்மளுக்கு என்ன தான் வேணும், எக்ஸ் மட்டும்தான் இந்த சைடு வேணும். ஸோ அப்போ e power tan inverse நம்ம த்ரூ அவுட்டாக ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணலாம், ஸோ ஹியர் ஆல்சோ யூ ஹாவ் e power tan inverse of y, ஹியர் ஆல்சோ யூ ஹாவ் e power tan inverse of y. அப்படி கேன்சல் பண்ணலாமா, நோ, யூ கேனாட் கேன்சல். ஏன்னா சின்ஸ் யூ ஆர் ஹியர் என்ன இருக்குது நம்மளுக்கு, c இருக்குது. ஸோ அப்போ x is equal to e power tan inverse of y ஆல் நம்ம த்ரூ அவுட்டாக என்ன செய்ய போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். அப்போ e power tan inverse of y ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகிடும், இந்த ரெண்டு டேர்ம் போய்டும். ஸோ x கிடைக்கும். இங்கேயும் e power tan inverse of y போய்டும். ஸோ you will get tan inverse of y minus 1 plus c by e power tan inverse of y கிடைக்கும். ஸோ c by e power tan inverse of y can be written as x is equal to tan inverse of y minus 1 plus c into e power minus tan inverse of y னு மேலே கொண்டு வரும்போது எழுதிடலாமா. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் general solution for the given linear differential equation. Thank you.